மாற்றம்னு கேட்டீங்கல்ல, உண்மையான மாற்றம்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 56 வருஷமா, எப்படி 56 வருஷமா டிஏபிஆர்னு அழைக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி மற்றும் மக்கள் செய்தித்துறையில இது நாள் வரைக்கும் போட்டித் தேர்வுகளை நடத்தல. ஏன் நடத்தல அப்படின்ட்டா, அந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அந்த கட்சியை சார்ந்தவங்களும் அவங்களோட உறவினர்களும் அவங்களோட நெருங்கினவங்க மட்டும்தான் அந்த பதவிகளையும் போஸ்டிங்களையும் கொடுப்பாங்க. இப்போ புதுசா பதவி ஏற்றிருக்க தளபதி விஜய் அவர்களோட ஆட்சியில 461 புகைப்பட கலைஞர்களுக்கு உண்டான போட்டித் தேர்வுகளை நடத்த போறாங்க. அதுவும் டிஎன்பிசி மூலமா நடத்த போறாங்க அப்படின்ற அறிவிப்பு ரிலீஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 56 வருஷமா ஏன் இதை நடத்தலைன்னு யாருமே கேட்கல. 56 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷன் நடத்த போறாரு, நடத்தி காமிக்க போறாரு அப்படின்றது தான் மாற்றம். இப்படிப்பட்ட மாற்றத்துக்காக தான் தமிழக மக்கள் தளபதி விஜய் அவர்களோட ஆட்சி வேணும் அப்படின்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே தளபதி விஜய் அவர்களும் நடந்துகிட்டு இருக்காங்க. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்புன்னு தான் சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கு முதல் படியா டிஎன்பிஎஸ்சி மூலமா டிஐபிஆர்ல இந்த போட்டித் தேர்வுகளை நடத்துறாங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இவங்க தான் அப்ளை பண்ணணும், அவங்க தான் அப்ளை பண்ணணும் இல்லை, யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் 461 புகைப்பட கலைஞர்களுக்குண்டான போட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாற்றம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சந்தோஷமா இருக்குங்க. எல்லா விஷயத்த யார் செஞ்சாலுமே மனசார பாராட்டலாம். ஹாப்பியா இருக்குங்க. இப்படி ஓப்பனா இருக்கணும். ஊழல் இல்லாத ஆட்சிக்கு இதுதான் முதல் படியா இருக்கும். மாற்றம் என்னன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு தெரியப்படுத்துற விதமா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.